நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்னைக்கு கங்கை ஹெர்பல் கிச்சனில் சிம்பிளான அருமையான சமையல் தாங்க. வேணுன்றவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னென்னா, காய்கறி எல்லாம் நீங்கள் ஸ்டீமில் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லைனா வேக வைக்கவும் வேண்டாம். ஸ்டீமில் வைக்காமல் அப்படியே பொரியல் பண்ணாலும் சரி. நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சமாக ஸ்டீமில் வச்சுட்டு அரை வேக்காடு வேக வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் தாளிச்சிட்டு பெருங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேங்க, போட்டு வதக்கிட்டு இந்த ஒரு கொஞ்சமாக ஸ்டீமில் வச்சோம் பார்த்தீங்களா, காய் ரொம்ப வச்சிட்டோம்னா குழஞ்சி போயிடும். இங்கே பாருங்கள், நல்லா இருக்கும் பாருங்கள் சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்டீமர் இருந்தாரோ இல்லைனா இப்போ எல்லார் வீட்லேயுமே இருக்குது, அந்த இதில் போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை எடுத்து இதில் கொட்டிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா வேணும்னா கரம் மசாலா போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஜீரகப்பொடி, மிளகு பொடி, உப்பு, மஞ்சள் பொடி இதை அந்த எண்ணெயிலே போட்டுட்டு இந்த காயை போட்டு பரட்டிட்டு கொத்தமல்லி தழை பொடி பொடியாக அரிஞ்சு போட்டிங்கன்னா சூப்பரான காய் வதக்கல் அருமையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி ஒரே மாதிரி பொரியல், ஒரே மாதிரி சுண்டல் அந்த மாதிரி சாப்பிட்டா போர் அடிக்கும். அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். இது ஒரு நாளைக்கு இப்படி பண்ணிக்கோங்க. இன்னொரு நாளைக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். ஒரு நாள் நான் முளைக்கட்டின பயிரை இதில் சேர்த்துருவேன். வேக வச்சு இதில் சேர்த்து பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் மாற்றி மாற்றி சாப்பிட்டா கொஞ்சம் போர் அடிக்காமல், ஏண்டா இதுன்னு அலுப்பு தட்டாமல் சாப்பிட பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். எலுமிச்சை சாதம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சட்னி, தேங்காய், கொத்தமல்லி, அதாவது கொத்தமல்லி ஒரு கட்டு வாங்கிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே பாதி கட்டு ஒரு நாள், பாதி கட்டு இன்னொரு நாள் சேர்த்து சட்னி அரைச்சிருங்க, சூப்பராக இருக்கும். அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றது டேஸ்ட்டு கம்மியாயிரும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே பண்ணிவிடுங்க. வெந்தய தோசையோட அளவு எல்லாமே நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கேன். எப்படி ஊற வைக்கணும், எப்படி அரைக்கணுன்றதை போட்டிருக்கேன். இப்போ வெயில் ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா, சளி தொல்லை, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. ஒத்துக்கும் அப்படின்றவங்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வெயில் ஆரம்பிச்சிச்சு. வெந்தய தோசை அருமையாக இருக்குங்க. வெந்தயம் ரொம்ப நல்லது. ஒமேகா 3 இருக்குது, ஃபைபர் நிறைய இருக்குது. டயபெட்டிக் இருக்கிறவங்க நிறையவே எடுத்துக்கலாம். நம்ம வெந்தயக்கரையில் வெந்தயக்கரை சப்பாத்தி, வெந்தயக்கரை வத்த குழம்பு, இன்னொன்று வெந்தயக்கரை இந்த மாதிரி பொரியல் பண்ணும்போது கூட நல்லா அரிஞ்சு போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சப்பாத்தி போடும்போதும் வெந்தயக்கரையை கட் பண்ணி போட்டு சப்பாத்தி ஃப்ரெஷ் வெந்தயக்கரையும் எப்படி பண்ணுறதுன்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது கூட பன்னீர் பட்டர் மசாலா பண்ணும்போதும் வெந்தயக்கரை போட்டு பண்ணலாம், மஷ்ரூம் பண்ணும்போதும் வெந்தயக்கரை போட்டு பண்ணலாம். நான் அது பண்ணலை, அதனால் உங்ககிட்ட நான் அதை காமிக்கலை. அப்படின்னா நீங்கள் கத்தூரி மேத்தி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளவும் அந்த வெந்தயக்கரை கிடைக்கிற சீசனில் இப்போ இன்னும் கொஞ்ச நாள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார், ஒரு 10-15 நாள். வேணுன்றவங்க இனிமேல் கூட அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம என்ன தான் நம்ம கடையில் வாங்கினாலும் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி வராது, ஓகேங்களா? இது மாதிரி சிம்பிளாக இருந்தாலும் ஹெல்த்தியாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கூட நீர் மோர், இல்லைனா மாதுளம்பழம், இல்லைனா கொய்யாப்பழம், ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லைனா வாழைப்பழம், சூப்பரான வாழைப்பழம், செவ்வாழை, கற்பூரவள்ளி, ஏலைக்கு எவ்வளோ இருக்குது, நேந்திரம்பழம், எது வேணாலும் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். நீர்மோர் மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி.